சென்னாகம் கருநாகம் பெரிய கண்ணாடி விருதுகள் எல்லா நாகத்திற்கும் பெரிய நாகம் அதுதான் ராஜாராணி நாகராஜனும் நாலு கண்ணியுமாக அந்த நாகலோக பட்டணத்திலே மன்னவன் தேவி இரு பேர்களும் மனம் மகிழ்ந்து ஆண்டு வருகின்றார்கள். கொண்டவனும் தேவியுமாகவே அப்படி குணமோடு ஆண்டு வருகின்ற பொழுது நாகலோக பட்டணத்திலே நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் இறைவனுடைய அருளாலே நாகம் என்று சொன்னால் பூமியிலே பார்க்கிறோமே அப்படி அல்ல, மனித தலையோடும் கண்டத்துக்கு கீழே நாகத்தின் வடிவங்களோடும் அந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் தெய்வ அம்சமாகவே வாழ்ந்து வருகின்றார்கள். ஆமா, அப்படி வாழ்ந்து வரக்கூடிய இரு பேர்களும் பார்வதா தேவி இவர்களையும் சொல்வதை கண்டார். நாகராஜனும் நாகக்கண்ணை இப்படி ஒரு தெய்வ அம்சமாவே இருக்கும். இவங்க மண் புச்சுக்குள் இருந்தா இவங்களுக்கு மகிமை கிடையாது, இருளடைந்த புச்சுக்குள் இருந்தா இவங்களுக்கு இன்பம் கிடையாது. ஆகையினாலே தெய்வலோகத்து சித்தர்களை வரவழைத்து மாட மாளிகை கூட கோபுரங்களை கட்டி கொடுக்க சொன்னார்கள். அப்படி கட்டி கொடுத்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும்
பணம் மந்தியிலே குணம் குப்பையிலன்னு சொல்லியிருக்காங்க. பணம் இருந்தா தான் 4 பேர் இன்னைக்கு நம்மள மதிக்காங்க. அதனால எல்லாருமே பணத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம ஆசைப்படுறோம். மண்ணு மனைவிகளும் சொத்து சுகம் இருக்கணும், ஒரு வீட்டுக்கு 2 வீடு வேணும், தோப்பு துறவா வாங்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுகிறோம். ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. அந்த காலத்துல செல்வத்திலேயே சிறந்த செல்வமே மதுரை செல்வம்னு சொல்லியிருக்காங்க. சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து பிள்ளை சொத்து என்பார்கள். கனியிலே சிறந்த கனி மதுரை கனி என்று சொல்லுவார்கள். அந்த காலத்துல பிள்ளையே பெரிய சொத்தா நினைச்சாங்க. இப்ப யாரு நினைக்கா? நாம் இருவர் நமக்கு இருவர்னு ஆகி போச்சு. இப்ப உள்ள நேரத்துல அதுவும் இல்ல. நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு வந்துச்சு. அதுக்கு அப்புறமா நாம் இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர் வந்தாச்சு. இப்போ பிள்ளைன்னு சொன்னா 2 பிள்ளைக்கு மேல பெத்தெடுக்கணும்னு யாருக்குமே ஆசையே வராது. ஏன்னா அவன் படுத பாட முடியல. கையில 1 லட்சம் ரூபாய் இருந்தா தான் ஆஸ்பத்திரியில போய் ஒரு பிள்ளைய பத்தி எடுக்கலாம். அது வந்துருமா? ஆனா அப்போ அப்படி கிடையாதுல. அப்போ குடிமகன் மருத்துவச்சி இருந்தா மருத்துவச்சி வந்து வீட்டுக்கு வந்து பேர்காலம் பார்த்தா போதும். 21 பொட்ட பிள்ளைய வரைக்கும் அந்த காலம் பெற்றிருக்காங்க. அதே போலத்தான் இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் நாகலாக வட்டணத்திலே எத்தனையோ செல்வாக்குகள் இருந்தாலும் 7 குழந்தை இல்லாமல் 2 பேர்களும் கவலைப்பட்டார்கள். ஒரு நாள பார்த்த நாகக்கண்ணி தன் அரண்மனையில என்னைக்குமே சிரித்த முகம் சீதேவியா இருப்பா. அன்னைக்கு பிள்ளை மேல ரொம்ப ஏக்கம். கணவன் வந்தார். எம்மா நாகக்கண்ணி, அன்று மலர்ந்த தாமரை போல் இருக்கும் உன் முகமானது இன்னைக்கு ஏனம்மா இப்படி வாடி வதங்கி இருக்கும் காரணத்தை சொல்லு. ஏன் அண்ணா, உங்களை கைபிடித்து என்னைக்கு உங்களுக்கு நான் மனைவியா வந்தனோ அன்னையில இருந்து உங்க அன்பினாலையும் உங்க செல்வாக்கினாலையும் எனக்கு எந்த விதமான குறைகளுமே இல்லை. ஆன போதிலும் இத்தனை செல்வாக்குகளை கொடுத்த இறைவன் நாமளுக்கு ஒரு ஏந்தும் குழந்தையை கொடுக்கவில்லையே அப்படின்னு எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு. அப்படி என்று நாகக்கண்ணியாகப்பட்டவள் நாகராஜனை அழைத்து சொல்ல, அம்மா நாகக்கண்ணி, பிள்ளை இல்லாத கவலைதான் உனக்கு பெருங்கவலையாகி விட்டதா? அஞ்சு வேண்டாம், அலைய வேண்டாம், அருங்கவலை உனக்கு வேண்டாம்மா. நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுத? ஏ மன்னா, உனக்கு பிள்ளை இல்லா கவலை பெற்றவளுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தான் தெரியும். உனக்கு என்ன தெரியும்? ஒரு கோட்டுக்கு 2 கோட்டை அடிச்சுட்டு வாரியில கவலை தெரியுமா? அப்படி என்று நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி